சின்ன மருமக சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க சாவித்திரி வந்து சாப்பாடுல வந்து பல்லி, கரப்பான்பூச்சி இது மாரிலாம் விழுந்துடுச்சுன்னு சொல்லி, எப்படியாவது ராஜாங்கத்துக்கு கெட்ட பேர் வாங்கி குடுப்போம் அப்படின்னு பிளான் போட்டதுல மண்ணு விழுந்துட்டு, இப்போ வந்து "என்னம்மா இப்படி நடந்துடுச்சு?" அப்படின்னு சொல்றாங்க தாமரை. "என்னடி செய்ய? எல்லாமே வந்து இப்படித்தான் நேரமா அமைஞ்சிடுச்சு. என்னத்த சொல்லி யார்ட்ட என்ன பேச? எப்படியோ நம்ம கெடுதல் பண்ணணும்னு நெனச்சா, இந்த தமிழுக்கும், சேதுக்கும் நல்லதே நடந்துட்டு இருக்குடி. எப்படியாவது இத எப்படியாவது அடுத்தது ஏதாவது ஒண்ணு செஞ்சு, இவங்களுக்கு கெட்ட பேர எப்படியாவது நிரூபிச்சிரணும். நம்ம செஞ்சது எல்லாமே சொதப்புது. என்னடி பண்ண? இந்த எப்படி வள்ளி திருமணம் பண்ணும்போது, அந்த மாலை போடம்போது, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா, அது தடங்கலாயிடுச்சுன்னா, இந்த கல்யாணம் நடக்காம அவ டைவர்ஸுக்கு இது பண்ணிறலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரியும் அவங்க மகளும் பேசுறாங்க. "என்னம்மா, நம்ம அத்தை ஒரு வித்தியாசமா செஞ்சு எப்படியாவது இந்த தமிழும், சேதும் எப்படியாவது வந்து கெட்ட பேர் வாங்கி குடுத்துறலாம்னு நெனச்சது எல்லாத்துலயும் இதாயிடுச்சே! எடி அவ்வளோ சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியும் கல்யாணம் வள்ளி திருவான அந்த கல்யாணத்துக்கு எதையாவது செய்யறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. நம்ம முந்த வேண்டாம். நம்ம முந்திட்டு அசிங்க பேர் எடுத்தா நமக்கு தான் அசிங்கம். இதுக்கு என்னதாவது செஞ்சு நம்ம பிளான் போடுறோம்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நம்மளும் செஞ்சு, அவங்களும் செஞ்சு லாஸ்ட்ல 2 பேரும் கெட்ட பேர் ஆயிறக்கூடாது. என்ன நடக்குன்னு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தமிழ்ட்ட வந்து மலரு பேசுறாங்க. என்ன மலரு, இங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்து சந்தோஷமா இருக்காங்க வீட்ல இருக்கவங்க எல்லாரும். நீ என்னன்னா இல்லாதவங்களுக்கு கல்யாணத்தெல்லாம் எடுத்து குடுத்து, தாலிய கொடுத்து இன்னைக்கு 10 தம்பதிகள் நல்லா இருக்காங்க. மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்லையா? அப்படின்னு கேட்குறாங்க மலரு. இத கேட்டோனே, "இல்லக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இல்லாதவங்களுக்கு 10 பேருக்கு கல்யாணம் முடிச்சு குடுத்தா தான் எனக்கு சந்தோஷமே தவிர, என்னையால இந்த நல்ல காரியம் நடந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா என் மனசுல கொஞ்சம் கூட சந்தோஷம்ங்கிறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொன்ன வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ள ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு." "என்ன மலரு சொல்ற?" "ஆமாக்கா, எனக்கு நடந்த சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது. மாமா மேல நான் அடக்கடந்த மரியாதையும், மதிப்பும், அன்பும் வச்சிருக்க காரணத்தினால தான் நான் ஒண்ணுமே சொல்லல. அப்பச்சியும் வந்து மனச வந்து நோகடிச்சிடக்கூடாது. வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் காரியத்துக்காண்டி தான் இத சம்மதிச்சேன்." அப்படின்னு மலருகிட்ட சொல்றாங்க நம்ம தமிழு. இத கேட்டோனே தமிழுக்கு வந்து, "என்ன தமிழ் இப்படி சொல்ற?" அப்படின்னு மணலு கேட்குறாங்க. உனக்கு மாமா மேல கொஞ்சம் கூட பாசம், அன்பு இல்லையா?" "இருக்கு. ஆனா அவங்க கேட்ட வார்த்தை இன்னும் என் மனசுக்குள்ள நிக்கிது. அவர் என்ன ஒரு பெண்ணுக்கு கேட்காத வார்த்தைய கேட்டவரு. அவர் கூட எப்படிக்கா நான் வந்து சேர்ந்து வாழுவேன்? எனக்கு மனசுல கொஞ்சம் கூட அவர் கூட சேர்ந்து வாழ்ற எண்ணம் இல்ல." அப்படின்னு சொல்லவும், அந்த சைடுல நிக்கக்கூடிய சாவித்திரிக்கும், தாமரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சைடுல ஈஸ்வரி பார்த்துட்டு, "இதுதான் நமக்கு சாதகமா எப்படியாவது செய்யணும்." அப்படின்னு பிளான் போடுறாங்க. இப்போ எப்படியாவது வழி திருமணம் நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஏதாவது ஒரு பிளான் போட்டு இதை எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. நம்ம ஈஸ்வரியும் அவங்க மகளும், இந்த சைடில் தாமரையும் சாவித்திரியும் பிளான் போடுறாங்க. அப்பச்சி கருப்பனை கூப்பிட்டுடுறாரு. "ஏய் கருப்பா, என்ன வள்ளி திருமணத்துக்கு எல்லாமே ஏற்பாடெல்லாம் தயாராக இருக்கா? அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நீங்கள் வந்து அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க. பொறுமையாக எடுத்தேன் கவுத்தன்னு செய்யாமல் எவ்வளோ நிதானமாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நீங்க சொல்றது புரியுதா?" அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க. உடனே கருப்பன் சொல்றாரு, "அப்பச்சி அதெல்லாம் புரியுது. நீ எதையும் நினைச்சு கவலைலாம் படாத. நல்ல நல்ல காரியங்கள் நல்லபடியா நடக்கும். உன் மனசுல என்ன நினைக்கிறியோ அத்தனை விஷயமும் நடந்துரும். தமிழும், சேதும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டு இந்த விஷயத்துக்கு அந்த ஜோசியர் சொன்னத அப்படியே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டோம். 2 விஷயம் செஞ்சுட்டோம். 3வது விஷயம் இதையும் செஞ்சு முடிச்சுட்டா, தமிழும், சேதும் பிரியவே மாட்டாங்க. அவங்க பிரியாம சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ அளவுக்கு பாடுபட்டு இவங்க 2த்தையும் சேர்த்து வைக்கணும்." அப்படின்னு நினைச்சு பேசுறாங்க. ஆமா, இந்த விஷயம் நடக்கணும். நல்லபடியா எம் ராஜாங்கம் வந்து பேரும் புகழோட இன்னமும் அவன் நல்லா இருந்து நெறைய இல்லாதவங்களுக்கு கல்யாணத்த முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சைடுல சேது வந்து வந்து கேட்குறாங்க அப்பச்சிட்ட. "அப்பச்சி, அ நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா தமிழ் இப்ப 2 விஷயத்த சம்மதிச்சு இது பண்ணிட்டா." "ஏய் என்னடா பேசுற? அவ ஏன் அவ அந்த சிறுக்கி சொன்னத கேட்காட்டா நம்ம கேட்க வைக்கணும். அவ வந்து ஏதாவது மாட்டேன் மாட்டேன்னு தான் சொல்லுவா. அவள எப்படியாவது அனுசரிச்சு, அவ கூட அன்பா பேசி வச்சு, நீ தான்டா நாசூக்கா பேசி அவள கவுத்தணும்." அப்படின்னு அப்பச்சி சொல்றாங்க. இத கேட்ட சேது வந்து அன்பா தமிழ்ட்ட போய் பேசுறாங்க. தமிழு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். நான் உன் மனச நோகடிக்கிற அளவுக்கு வார்த்தைய விட்டு பேசினது உண்மதான். அதையே நினைச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் உன் மேல அடகடந்த அன்பு வச்சிருக்கேன்.
இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சு போன விஷயத்த மறந்துரு. இனிமேல நம்ம அடுத்தடுத்து என்ன செய்யலாம்? நம்ம உன் வளர்ற வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தைன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சேது சொல்றாரு. இத கேட்ட எப்படிங்க உங்களுக்கு இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? நான் வந்து அன்னைக்கு உங்க மேல எவ்வளோ அன்பா வந்து கேட்டதுக்கு நீங்க என்ன கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னு உங்க மனசுல இருக்கா? சொன்ன வார்த்தைலாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? அப்படின்னு தமிழு கேட்குறாங்க. இத கேட்டோனே சேதுக்கு தூக்கி வாரி போடுது. "என்ன என்ன தமிழு, நீ சொன்னத நினைச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்க. நான் உன் மேல அன்பும், பண்பும் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த விஷயமும் வந்து கோவப்பட்டு பேசுனது என் மேல தப்பு இருக்கத்தான் செய்யுது. அதே சொல்லி காட்டி, குத்த காட்டி, என்னைய குத்தி காட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? எங் நான் சொல்லாத ஒண்ணும் சொல்லலையே! நீங்க சொன்னது தானே சொன்னேன்." அப்படின்னு தமிழு சொல்றாங்க. இந்த சைடுல வந்து ஈஸ்வரி வராங்க. இந்த சைடுல தாமரையும் வராங்க. வந்து நின்னு பார்த்து உட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஈஸ்வரி பேசும்போது, ஒரு ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, "என்னப்பா சேது, என்னத்த இருந்தாலும் அவ ஒரு பெண்ணு. அவ ஒரு குழந்தை பிறக்குது, உன் குழந்தைன்னு சொல்லும்போது, நீ வந்து தப்பா தானப்பா பேசியிருக்க. தமிழ் என்ன இருந்தாலும் படிச்ச பொண்ணு. நல்லா படிச்சிருக்கா. நீ என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு சொன்னத மறப்பாளா தமிழு?" அப்படின்னு ஏத்தி விடுறாங்க நம்ம ஈஸ்வரி. இத கேட்டோனே நம்ம சேது வந்து, "இங்க வாங்க, எங்க குடும்ப பிரச்சனைய நான் பேசிக்கிடுவோம். நீங்க வெளிய போங்க ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சேது வார்ன் பண்ணி பேசி அனுப்புறாரு. இந்த சைடுல இருக்கக்கூடிய தமிழு வந்து, "அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொன்னது தானே அவங்களும் சொன்னாங்க" அப்படின்னு சொல்றாங்க. வெளிய நின்னு நம்ம ஈஸ்வரி ஒட்டு கேட்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, "என்ன செஞ்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, இவங்க 2 பேத்தையும் பிரிக்கணும்" அப்படின்னு அவங்க மகட்ட பேசிட்டு நிக்காங்க வெளிய நின்னு. இந்த சைடுல தமிழ் வந்து சேதுட்ட சொல்றாங்க, "என்ன என்ன என் மேல அவ்வளோ அக்கறை, அவ்வளோ அன்பு. நீங்க சொல்றது என் மேல இவ்வளோ இரக்க குணம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, எனக்கு ஆரம்பத்திலேருந்தே நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல வரும்போதெல்லாம் நீங்க என் மேல எவ்வளோ கோவப்பட்டு பேசுனீங்க. இப்ப இந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சிருந்தத நீங்க அப்பவே காட்டி என் மேல அன்பு செலுத்தியிருந்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. இன்னைக்கு உங்க வீட்ல உள்ளவங்க எல்லா உயிரையும் நான் காப்பாத்துனேன். அதனால நீங்க என் மேல அன்ப வச்சு பேசுறீங்க. அப்போ வந்து நான் அன்பே இல்லாதபோது தான் உங்கட்ட பழகுனேன். நான் உங்ககிட்ட இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருந்து, எங்க அம்மா பேச்சு, எங்க அப்பா பேச்சு, எங்க அம்மா பண்ண ஒரு தப்புக்காண்டி ஏங்க நான் வந்து மனசார கூட தப்பு பண்ணல. எங்க அம்மா பண்ண தப்புக்காண்டி எத்தனையோ முறை உங்கட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். அந்த மன்னிப்புக்கு நான் வந்து வீட்ட விட்டு வெளிய போன்னு நீங்க தானே பேசி என்னைய அனுப்பிவிட்டீங்க. லாஸ்ட்ல நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணதுனால, கோர்ட்லேருந்து இப்ப சொன்னதுனால தான் உங்க கூட வந்து 6 மாசம் வந்து இங்க வாழணும்னு இருக்க வேண்டியது தான் நான் இருக்கேன். ஆனா, உங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும், அன்பும் எனக்கு துளி கூட கிடையாது." அப்படின்னு சொல்றாங்க தமிழு. இத கேட்டோனே சேதுக்கு தூக்கி வாரி போடுது. "என்ன தமிழ் இப்படி பேசுற? நான் உன் மேல அடக்கடந்த அன்பு வச்சிருக்கேன். நீங்க மட்டும் அன்பு வச்சிருந்தா போதுமா? நானும் உங்க மேல அன்பு வைக்கணும். இப்போதைக்கு உங்க மேல எனக்கு அன்பு இல்லன்னு" சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்கேருந்து மலர் உள்ள வராங்க. வந்தோனே, "என்ன மாமா? தமிழ் என்ன சொன்னா? நீங்க ஏன் இவ்வளோ கவலையோட நிக்கீங்க?" "இல்ல மலரு, நான் தமிழ்ட்ட எடுத்து எடுத்து பேசினேன். இப்ப வந்து எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதைக்கு தான் இந்த வீட்ல வந்து இருக்கலாம். அதனால புரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு எனக்கு நாளும் டைம் வேணும் அப்படின்னு சொல்றா." அப்படின்னு சொல்லி நம்மட்ட தமிழ்ட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு சேருது. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.